ஹே ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாகோடு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் அதுமா நான் முருகனை வழிபாடு பண்ணுறதுக்காக வந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவும் இதில் இருக்குது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் எத்தனை பேர் வந்து பங்குனி உத்திரம் அதுமா முருகனை காலையிலே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கோயிலுக்கு போனோங்க. 2 கோயிலுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோயில் தான். நம்ம திருநெல்வேலியில் இருக்க ஆஸ் யூஷுவல் விஓசி கிரவுண்ட் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு என்ஜிஓ காலனியில் இருக்க பெருமாள் கோயிலோடு சேர்ந்த முருகனையும் போய் பார்த்துட்டு வந்தவங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. காலையில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிது. அதுவும் பங்குனி உத்திரம் அதுமா எல்லாருமே வந்து அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், வெற்றிலையில் விளக்கேற்றுறதா இருக்கட்டும், வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு முருகனோட அருள் கிடைக்கணும் இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நாளையில் அந்த கூட்டத்தில் கூட எங்களுக்கு வந்து 2 கோயிலுமே தரிசனம் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சுன்றதை நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்லிக்கிறேன். ஒரு முருகன் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹாப்பியை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு ஆறுபடை வீடை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாதுங்க. ஸோ அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஆறுபடை வீடு மீது தான் முருகன் இருக்கிற 6 கோவிலுமே ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு கோயிலாக காட்டி காட்டி சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் அவங்களும் என் கூட சேர்ந்து ரிப்பீட்டடாக எந்தெந்த கோயில்ன்றத பேர் சொன்னாங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலைன்னு இப்படி நான் சொல்ல அவங்களும் 1 by 1 வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு ஆன்ட்டி வந்து பாப்பா வந்து ரொம்ப ஸ்கர்ட் போட்டுட்டு டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இங்கிட்டு வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து முருகனை வந்து வள்ளி தெய்வானியோட வச்சுருந்தாங்க. அங்கே தான் வந்து வெற்றி மீது விளக்கு நான் எங்ககிட்ட விளக்கும் போடலை. நான் போய் சாமி கும்பிட்டுட்டு பாப்பாங்க பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து குட் டேவாக ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா என் குட்டீஸோடு நான் போகிற சூழ்நிலை வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கனால அவங்களால வர முடியல. ஸோ நானும் என் குட்டீஸும் அப்புறமே என் தங்கச்சியோடு சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். அண்ட் இந்த கோயிலை முடிச்சுட்டு நாங்கள் போன கோயில் தான் சொன்னேன் இல்லையா, பெருமாள் கோயில், அதாவது என்ஜிஓ காலனியில் இருக்க பெருமாள் கோயிலில் இருக்கிற முருகனை போய் வழிபாடு பண்ணோம். அண்ட் அது முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ரிட்டன் வரும்போது கரும்பு ஜூஸ் குடித்தோங்க. சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்னைக்கு என்னோட 2 குட்டீஸும் பிறந்த நாளுங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம திருநெல்வேலியில் இருக்க சூப்பர் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடியே நம்ம யூடியூப் சேனல் நம்ம பாப்பாங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஷாப்புக்கு தான் என் குழந்தைங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து என் குழந்தைங்களோட ஆட் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஹாப்பியாக பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு வந்தவங்க ஷாப்பிங் பண்ணலான்ட்டு. ஸோ இந்த ஷாப்பிங்க்கு யார் காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா இவளோட அத்தை தான் காரணம். அத்தை என் மாமா 2 பேரும் தான். அவங்களுக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களோட ஆசைக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சூப்பர் ஷாப் தான் போயிருந்தோம். அங்கே வந்து எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் ஒன்றொன்றையுமே உங்கள் அத்தை வந்து நான் சும்மாலாம் பார்க்க மாட்டேன், நான் போட்டு தான் பார்ப்பேன்னு சொல்லி என் குட்டீஸ்க்கு வந்து போட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு எது ஃபைனல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலரும் இல்லாமல் மெரூன் கலரும் இல்லாமல் அந்த ட்ரெஸ் தான் வந்து ஃபைனல் பண்ணாங்க. அண்ட் ஏன் குட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்குன்னு இப்போயே 2 பேரும் சேர்ந்து சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்றப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் வீட்டு குட்டீஸும் இந்த மாதிரி இந்த வயசில் எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்னு தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறவங்களா இருக்காங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வயசில் நான் இப்படி சொன்னேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுறாங்க. ஸோ நாங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ்லாம் பார்த்தோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க அத்தை, இவங்க மாமா அண்ட் இந்த 2 குட்டீஸ் வந்து செலக்ட் பண்ண ட்ரெஸ் தான் ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு வந்தவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பங்குனி உத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து என் குழந்தைங்களுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் எப்படி நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அன்டில் தென் பாய்.